என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கேன். பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தை பற்றி இந்த வீடியோ போட வந்திருக்கேன். பிஎம் யோஜனா கிசான் திட்டம் மூலமாக ஏழை விவசாயிகள் விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த பணம் வருஷம் வருஷம் எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது சொந்த நிலம் வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டுமா இந்த பணம் கிடைக்குமா? அதாவது போக்கியத்துக்கு நம்ம அடுத்தவங்க நிலத்தை வாங்கி நம்ம அவங்களுக்கு பணம் கொடுத்துருவோம், நெல் கொடுத்துட்டு அந்த மாதிரி விவசாயம் பண்ணுறமே பட்டா நம்ம பேரில் இருக்காது, அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்களுக்குலாம் அந்த பணம் கிடைக்குமா? எவ்வளோ பணம் கிடைச்சிட்டு இருக்கு? நெக்ஸ்ட்டு தவணை எப்போ கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. பிரைம் மினிஸ்டர் கிசான் யோஜனா அப்படிங்கக்கூடிய திட்டம் மூலமா ஏழை விவசாயிகளுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் வருஷத்துக்கு 6000 ரூபாய் பிரதமர் மந்திரியால் கொண்டு ஒரு 6-7 வருஷமா செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வருமான வரி செலுத்துறவங்களுக்கு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும்தான் இந்த இது கிடைக்கும், அந்த ஸ்கீமில் பணம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ இதை மாற்றி வரக்கூடிய ஆண்டில் 2025 இதுலேருந்து பிப்ரவரி மார்ச்லேருந்து புதிய ஸ்கீம் மூலமாக பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் பட்டா இருக்குதோ, யாருக்கெல்லாம் சிட்டாடங்கள் சொந்த நிலக்காரன் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஒரு ரிமார்க் என்னன்னு கொடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, அடுத்தவங்க நிலத்தை வாங்கி நான் நட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் எனக்கு கிடைக்காது, நிலத்துக்காரங்களுக்கு தான் அதை பதிவு பண்ணியிருப்பாங்க, அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் அது போகும். நான் நிலத்தை பார்த்துக்கிட்டேன்னா நான் நிலத்தை உழுது எனக்கு ஆதாயம் போக அவங்களுக்கு நெல் கொடுக்க முடியும். பட்டா யார் பேரில் இருக்கோ, நிலத்து வரி யார் கட்டுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் 4 மாதத்துக்கு 2000 ரூபா மணி 3 தவணையாக ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் பிரதமருடைய நல நிதியிலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக டிபிடிங்கக்கூடிய திட்டம் மூலமாக டைரெக்டாக பயனாளிகளுடைய வங்கி அக்கௌண்ட்டுக்கு செலுத்திக்கிட்டு இருக்குது. இது யாரும் இடைத்தரகளோ எந்த கமிஷனோ எந்த விதமான என்ன சொல்ல போனால் டேக்ஸோ அரசு எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியையும் அதாவது மத்திய விவசாயத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு கிசான் பிஎம் யோஜனா அந்த திட்டத்து மூலமாக பிப்ரவரி மாதம், அடுத்த மாதம் பிப்ரவரி 15ஆம் தேதி 2025லேருந்து அந்த 2000 ரூபாய் உங்களுக்கு வரண்டி வங்கி அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. மார்ச்லேருந்து தளர்த்தி நிலம் யாரெல்லாம் பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய குழு தான் முடிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.